வணக்கம். நிஃப்டியோட அனாலிசிஸ் பார்த்துடலாம். அடுத்த வாரத்துக்கான நிஃப்டியோட அவுட்லுக் எப்படி இருக்கும், நிஃப்டி எந்த டைரக்ஷன்ல டிராவல் ஆகும், என்ன டார்கெட் வரைக்கும் ரீச் ஆகலாம் அப்படிங்கிறத டீட்டெயில் அந்த இடத்துல வீடியோல பார்த்துடலாம். ஓகே, ஸோ இது அடுத்த வாரத்துக்கான நிஃப்டியோட அனாலிசிஸ். வீடியோ ஷார்ட் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம மார்னிங் ஆல்ரெடி ஒரு ஷார்ட் போஸ்ட் பண்ணியிருந்தோம். இன்னைக்கோட ட்ரெண்ட் மார்க்கெட்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ அதில் மார்னிங்கே சொல்லியிருந்தேன், அப்சைட் வந்து 24,025 வரைக்கும் தான் போகலாம். அதுக்கப்புறமா ரிஜெக்ஷன் தான் வரணும். அது தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுங்கிறது இதுல ஒரு சப்போர்ட் இருக்கு. இந்த ரேஞ்சில் தான் சப்போர்ட் எடுத்துட்டு இருக்கு. இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி 23,625 வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறத டார்கெட்டா கொடுத்துருந்தேன். ஓகே, இது இன்னைக்கு மார்னிங் ஷேர் பண்ணதுல அதான் இந்த ரேஞ்ச் தான் கொடுத்துருந்தோம். இதுல இருந்து இப்படி வரலாம். டெலகிராம்லயும் கூட ப்ரீமியம் சேனல்ல அதுதான் அப்டேட் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிச்சுன்னா, ஒன்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு நல்ல ட்ரெண்ட் டுவர்ட்ஸ் 23,625 கிடைக்கும் அப்படிங்கிறது. அதே மாதிரி தான் ப்ராப்பரா இந்த ரேஞ்சில் ரெண்டு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை மூணு தடவை சப்போர்ட் எடுத்து மூணாவது தடவை நாலாவது தடவை அந்த ரேஞ்சை நல்லாவே பிரேக் பண்ணி டார்கெட்டை நோக்கி இன்னைக்கு நிஃப்டி போயிருக்கு. ஓகே, ஸோ இது வரைக்குமே வந்திருக்கு. இப்போதைக்கு வரைக்கும் நம்மளோட ஓவரால் வியூ வந்து நிஃப்டியில பீரிஷா தான் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஓகே, ஸோ அதுதான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ அடுத்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஓகே, நிஃப்டி 1 வீக் சார்ட்ல பார்த்துடலாம். 1 வீக்ல வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்துருந்தோம்ல, நிஃப்டியில் ஒரு எம் பேட்டர்ன் கண்டினியூஷன் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் அது கம்ப்ளீட் ஆகலைன்னு. இங்க இருந்து ஒரு ட்ரெண்டு, இங்க இருந்து இந்த ட்ரெண்ட் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. இந்த மாதிரி ஒரு எம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இது வரைக்கும் வந்துட்டு ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, இது வரைக்கும் டச் பண்ண வேண்டிய நிஃப்டிஸ் இது வரைக்கும் கூட வந்திருக்கலாம். 21,749 வரைக்கும் வந்திருக்கலாம். அது வரைக்கும் வராமல் இங்கே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ மேபி எம் எம் பேட்டர்ன் இப்படி இந்த ஜோன்ல இப்படி எம் பேட்டர்னா ரெஸ்பெக்ட் பண்ணி ஒருவேளை ரிவர்சல் ஆயிருக்கலாம். இல்ல மேல போன நிஃப்டி மறுபடியும் ரிஜெக்ஷன் எடுத்துச்சுன்னா இந்த எம் பேட்டர்னை கம்ப்ளீட் பண்றதுக்கு இது வரைக்கும் கூட வரலாம் அப்படிங்கிறத வீக்லி அனாலிசிஸ்ல ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஓகே, இப்போ நிஃப்டில அதான் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் பேக் ஆகி மேல போனாலும் தொடர்ந்து அப்சைட்ல ரிஜெக்ஷன் வந்துட்டு இருக்கு. இப்போவும் பொட்டன்ஷியல் டார்கெட்டா நிஃப்டில வந்து 22,380 அப்படிங்கிறது தான் இருக்கிறத பார்க்க முடியுது. ஓகே, ஸோ இந்த 22,300 400 380 400ங்கிற ரேஞ்சை டச் பண்றதுக்கு மறுபடியும் நிஃப்டில எல்லா பாசிபிலிட்டிஸுமே இருக்கு. ஓகே, ஸோ இது எப்படிங்கிறத டே கேண்டில் பார்த்துருவோம். ஸோ வீக்லியில நமக்கு இப்போதைக்கு பீரிஷா இருக்கு, அப்படிதானே? டே கேண்டில் பார்த்தோம்னா, டே டைம் ஃப்ரேம்ல பார்த்தோம்னா, சரி, நம்ம இன்னைக்கு மார்னிங் சொல்றது அதான், இந்த ரேஞ்சுக்குள்ள ஆல்ரெடி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்க இருந்து அப்படியே இந்த சப்போர்ட் நோக்கி வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த ரேஞ்சில இருக்குல்ல, இதுல ஒரு சின்ன சப்போர்ட் இருக்குல்ல, ஃபார்ம் ஆகிட்டு இருக்குல்ல டே டைம் ஃப்ரேம்ல, இதை பிரேக் பண்ணிச்சுன்னா அப்புறம் டைரக்டா நிஃப்டி இங்க வரலாம் அப்படிங்கறது சொல்லியிருந்தோம்ல. ஸோ இதை பிரேக் பண்றதுக்கான ஸ்டார்ட் நடக்குது. சரி, இந்த கேண்டில் இன்னையோட க்ளோசிங் கேண்டில் கரெக்டா அந்த லைனை தாண்டியே முடிஞ்சிருக்கு. ஆனா இது ஒரு பர்ஃபெக்டான பிரேக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு சின்ன போர்ஷன் தான் வெளியே இருக்கு. ஓகே, ஸோ இது ஒரு பர்ஃபெக்டான பிரேக்னு இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஓகே, ஸோ ஆனா இந்த ரேஞ்சை பிரேக் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ரேஞ்சில் டே டைம் ஃப்ரேம்ல லோவர் லோ தான் ஃபார்ம் ஆயிட்டே இருக்கு. ஓகே, இதுல ஒரு ஹையர் லோ தான் ஃபார்ம் லோவர் லோ இந்த இதே தான் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. இதுல ஒரு லோவர் லோ இல்ல, இந்த ஹை அப்புறமா low, மறுபடியும் இந்த ஹையை பிரேக் பண்ணல. இதுல ஒரு இந்த ஹையை பிரேக் பண்ணாம அடுத்த ஹை, இந்த ஹையை பிரேக் பண்ணாம அடுத்த ஹை. ஓகே, இப்படிதான் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. டே டைம் ஃப்ரேம்லையும் நிஃப்டி வீக்கா தான் இருக்கு. ஓகே, தொடர்ந்து இது வரைக்கும் வந்திருக்கா. ஸோ இப்போ என்ன நடக்கணும், இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிடுச்சுன்னா நிஃப்டி இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிடுச்சுன்னா இப்படியே வந்து மறுபடியும் இந்த ரேஞ்சை டெஸ்ட் பண்ணி ஒரு ஃபால் இதை நோக்கி இப்படி நடக்கும். இப்படி நடக்கிறதுக்கு தான் அதிகமான சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ இப்போதைக்கு இதை சின்னதாக பிரேக் பண்ணியிருக்கு. இன்னும் ஒரு சப்போர்ட் அடிஷனலா இதுல இருக்கிறத பார்க்க முடியுது. ஏற்கனவே இந்த ரேஞ்சில் தொடர்ந்து 2 3 நாள் சப்போர்ட் எடுத்திருக்குல்ல. சரி, இதை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். கனெக்ட் பண்ணோம்னா இங்க இருந்தே கனெக்ட் ஆகுதுல்ல. இதுல ரிஜெக்ஷன் இருக்கு, சப்போர்ட் இருக்கு, மறுபடியும் இதுக்கு முன்னாடியே க்ளோஸ் ஆயிருக்கு, இதுல சப்போர்ட் இருக்கு. ஸோ இதுலயும் கூட ஒரு சின்ன சப்போர்ட் இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ எப்படி நிஃப்டி ரன் ஆகலாம், இதை பிரேக் பண்ணி அப்படியே வந்து இந்த ரேஞ்சில் ஒரு சின்ன சப்போர்ட் எடுத்து மறுபடியும் இது வரைக்கும் போய் இந்த ஜோன்ல மறுபடியும் ரிஜெக்ட் ஆகி கீழே டவுன் டர்ன் கொடுத்து வரணும். ஓகே, ஸோ இந்த ஒரு டைரக்ஷனை தான் நான் எதிர்பார்க்குறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேபி மறுபடியும் அந்த யூஎஸ் ஈரான் அந்த பேச்சுவார்த்தை கூட இன்னும் போயிட்டே தான் இருக்கு. ஸோ அதுல ஏதாவது பெருசா பாசிட்டிவா நடந்துருச்சுன்னா மேபி நியூஸுக்கு ஏற்ற மாதிரி நிஃப்டி அப்சைட்ல ரியாக்ட் பண்ணலாம். மற்றபடி டெக்னிக்கலா நான் எந்த அப்சைட் பாசிபிலிட்டிஸும் பார்க்கல.
என்னோட வியூ வந்து ஒரே ஒரு வியூ தான். இந்த டைரக்ஷன்ல தான் நிஃப்டி மூவ் ஆகும் அப்படிங்கிறது தான் டெக்னிக்கலா நான் பார்க்குறேன். ஓகே. ஸோ நியூஸ் எதுவும் இம்பாக்ட் பண்ணாத வரைக்கும் நிஃப்டி ஒரு சின்ன டவுன் ட்ரெண்டு, இதுல வந்து ஒரு ரிவர்சல், இதுல மறுபடியும் ரீடெஸ்ட், அப்புறம் ஒரு பெரிய ஃபால் டுவர்ட்ஸ் 22,000. இந்த ரேஞ்ச் ஃபர்ஸ்ட் இனிஷியலா இதுல சப்போர்ட் இருக்கு. 380 400 வரைக்கும், அது தொடர்ந்து இது வரைக்கும் ஃபால் ஆகலாம். 22,185 வரைக்குமே நிஃப்டி அடுத்த வாரத்துக்கு ஃபால் ஆகிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. ஓகே. ஸோ லைவ் மார்க்கெட்ல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மண்டே மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்ப்போம். 2 நாள்ல இன்னும் 2 நாள் ஹாலிடே இருக்குல்ல, எப்படி அதுல குளோபல் கியூஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். பார்த்துட்டு சேஞ்சஸ் இருக்கும் பட்சத்தில் மறுபடியும் அடுத்த போஸ்ட்டை போடுறேன். ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட வியூ ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஓகே. தேங்க்யூ.